மனித வரலாற்றில் தடம் பதித்து தனக்கென ஒரு தனி இடத்தை தக்க வைத்த விந்தைமிகு அற்புத புனிதர் டொன் போஸ்கோ என்றால் அது மிகையாகாது. இத்தாலி தேசத்தில் தூரின் பட்டணத்தில் பெக்கி என்னும் ஒரு சிற்றூரிலே தடம் மாறி தடுமாறி நிற்கும் ஆதரவற்ற ஏழை எளிய அநாத இளைஞர்களுக்காக அவர் துவங்கிய மகத்தான பணி இன்று அகிலமே வியக்கும் வண்ணம் ஆள் போல் தழைத்து உலகெங்கும் பரவி வளர்ந்துள்ளது. அவர் நிறுவிய சலேசிய சபை ஒரு உலகளாவிய சபையாகும். இச்சபை இன்று 131 நாடுகளில் அரும்பணியாற்றி வருகின்றது. ஏறக்குறைய 16,000 சலேசியர்கள் பல்வேறு வகையில் இளைஞர் பணியில் ஈடுபாட்டோடு செயல்பட்டு வருகின்றனர். பள்ளிகள், கல்லூரிகள், தொழில் பயிற்சி மையங்கள், பங்குகள், சமூக நலக்கூடங்கள், இளைஞர் மன்றங்கள், அன்பு இல்லங்கள், சாலையோர சிறார் மையங்கள், பெண்கள் மேம்பாட்டு திட்ட மையங்கள் என உலகெங்கும் எண்ணற்ற இளைஞர்களை நேர்மையுள்ள குடிமக்களாகவும் நல்ல கிறிஸ்தவர்களாகவும் உருவாக்கி வருகின்றனர். 1906ஆம் ஆண்டு சலேசியர்கள் பாரத மண்ணில் தடம் பதித்தனர். 6 சலேசியர்கள் அருட்திரு தோமதியஸ் தலைமையில் இந்திய மண்ணில் தமிழகத்தின் நெற்களஞ்சியமாம் தஞ்சை பூமியில் தங்களது இளையோர் பணியை முடுக்கிவிட்டனர். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் இச்சபை வேரூன்றி பரிணமித்து இன்று பாரதமெங்கும் 11 மாநிலங்களாக உருவாகி டொன் போஸ்கோவின் கனவுகளை நனவாக்கி வருகின்றது. இந்தியாவில் இன்று 575 மையங்களில் 2750 சலேசியர்கள் இளைஞர் பணியாற்றி வருகின்றனர். இன்று நம் நாட்டில் டொன் போஸ்கோ என்னும் பெயர் பட்டி தொட்டிகளிலெல்லாம் உச்சரிக்கப்படும் ஒரு அற்புதமான பெயராக திகழ்கின்றது. எளிய குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையில் வாழ்ந்து வறுமையில் வாடி குழந்தை பருவத்திலேயே தந்தையை இழந்த இவர் மனித வரலாற்றில் மகத்தான பணியான இளைஞர் பணிக்கு எவ்வாறு அடித்தளமிட முடிந்தது என்பது நம் அனைவரின் கேள்வி. எங்கிருந்து இந்த வீர வேட்கையும் வீரியமும் சக்தியும் ஆற்றலும் இவருக்கு வந்தது? டொன் போஸ்கோவின் இளைஞர் பணிக்கு அச்சாரமாகவும் ஆணிவேராகவும் இருந்தது அவரது இறை பக்தியும் கடவுளின் கிருபையும் தான். நீ இளைஞன், அதுபோதும் எனக்கு உன்னை அன்பு செய்திட என்ற தாரக மந்திரமே அவர் பணிக்கு வேகம் தந்தது. இளைஞர்களை உளமாற அன்பு செய்து அவர்களை புரிந்து கொண்டு அவர்கள் நிலையில் தன்னை வைத்து பார்த்து அவர்களை கனிவோடு அரவணைத்ததே இவரின் வெற்றியின் ரகசியம். மனிதநேய பண்புகளை தன்வயப்படுத்திக் கொண்ட தன்னிகரில்லா தலைவரும் பண்பாளரும் இவர். தர்ம சிந்தனையை தன்னகத்தே கொண்ட தனிப்பெரும் சிற்பி இவர். இவர் வெளிப்படுத்திய செயல்பாடுகள் வழியாக இவர் யார், எக்குணம் படைத்தவர் என்பதை நம்மால் யூகித்துக் கொள்ள முடியும். டொன் போஸ்கோ ஒரு இறை தூதர், இறையன்பிற்கு சாட்சியாய் விளங்கியவர். அன்பை வழங்கி கரிசனை காட்டி இளைஞர்களை அள்ளி அரவணைத்தவர். ஓயாது உழைத்தாலும் இறை நம்பிக்கைக்கு ஓய்வு கொடுத்தவர் இவர் அல்ல. டொன் போஸ்கோ ஆன்மதாகம் கொண்ட அப்போஸ்தலர். ஆன்மாக்களை மட்டும் கொடுங்கள், வேறெதுவும் வேண்டாம் என்று கூறி இளைஞர்களின் ஆன்ம ஈடேற்றத்திற்காக உழைத்த உத்தமர் இவர். டொன் போஸ்கோ இறை அனுபவம் பெற்று புனிதத்தின் உச்சத்தை எட்டியவர். அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவன் மட்டுமே இவரது வெற்றி பணிக்கான சாரமும் சக்தியும் ஆற்றலுமாகும். டொன் போஸ்கோ அற்புதங்கள் ஆற்றுபவர். சகாய அன்னையின் அன்பும் ஆசியும் அவளது தாய்க்குரிய பாசமும் இவர் மீதும் இவர் மேற்கொண்ட பணிகள் மீதும் நிறைவாயிருந்தது. அன்னையே அனைத்தையும் செய்தாள் என்று மார்த்தட்டி சொல்லும் அளவிற்கு அன்னை இவரை வழிநடத்தினாள். டொன் போஸ்கோ ஒரு கடின உழைப்பாளி. இரவை பகலாக்கி தேகம் தேய மெழுகு போல தன்னையே உருக்கி பிறருக்கு ஒளி தந்து இளைஞர்கள் வாழ்வில் ஒளியேற்றிய ஒப்பற்ற ஒளிவிளக்கு இவர். டொன் போஸ்கோ ஒரு இசை வல்லுனர். இசையில்லாத இல்லம் ஆன்மா இல்லாத உடல் போல என்று சொல்லி
இசைக்கு தனியிடம் கொடுத்து இசை வழியாக இறைவனை புகழ்ந்தவர், இளைஞர்களை ஒருங்கிணைத்தவர். டொன் போஸ்கோ ஒரு வித்தை வல்லுனர். இவைகளின் வழியாக இளைஞர்களை கவர்ந்து இறையன்பில் வளர்த்தார். டொன் போஸ்கோ ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். தனது கல்வி முறையில் விளையாட்டிற்கு தனி இடம் கொடுத்தவர் இவர். டொன் போஸ்கோ ஒரு பெயர் பெற்ற எழுத்தாளர். தனது சீரிய சிந்தனைகளுக்கு எழுத்து வடிவம் தந்து இளைஞர்களை வழிநடத்தியவர் இவர். தன் எழுத்தால் இளைஞர்களை கவர்ந்தவர் இவர். தனது எழுத்துத் திறமையால் தவறான கருத்துக்களையும் போதனைகளையும் இளைஞர்களை திசை திருப்பும் சிந்தனைகளையும் வெளிச்சமிட்டு காட்டி விமர்சித்தவர். நல்ல மதிப்பீடுகளையும் மானுட நேய பண்புகளையும் விளக்கும் சிறு நூல்களையும் துண்டு பிரசுரங்களையும் வெளிக்கொண்டு வந்தவர். இவர் ஒரு சிறந்த மறையுரையாளர் மற்றும் பேச்சாளர். தனது பேச்சாற்றலால் அருமையான கருத்துக்களை வழங்கி அறிவுரை கூறி ஆற்றுப்படுத்தி இளைஞர்களை நல்வழிப்படுத்தியவர். டொன் போஸ்கோ ஒரு சிறந்த ஆலோசகர், ஆற்றுப்படுத்துபவர். பிரச்சனைகளை இனம் கண்டுகொண்டு அவற்றிற்கு தீர்க்கமான முடிவுகளை வழங்கி சிக்கல்களை வென்று சீரிய வாழ்வு வாழ வழிமுறைகளை வழங்கியவர். டொன் போஸ்கோ அன்புள்ளம் கொண்டவர். இளைஞர்களின் உள்ளங்களை கவர்ந்தவர். ஒவ்வொருவர் மீதும் தனிப்பட்ட விதத்தில் அன்பு காட்டியவர். அவரது அன்பை தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் உணர்ந்து மகிழ்ந்தார்கள். இவர் ஒரு சிறந்த கல்வியாளர். இவரது அன்பு முறை அனைவராலும் வரவேற்று போற்றப்பட்டது. அன்பு, பகுத்தறிவு, இறைபக்தி இம்மூன்றையும் தூண்களாக கொண்டது இவரது கல்வி முறை. மனிதநேயம், ஆன்மீகம், அறிவியல், முழு மனித வளர்ச்சி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கியது இவரது கல்வி முறை. இவர் பன்முக திறமை கொண்டவர். இவர் ஒரு தச்சன், தையற்காரர், செருப்பு தைப்பவர், இசைக்கருவி மீட்டுபவர், கைத்தொழில் செய்பவர், கைத்திறன் கொண்டவர். இவை யாவற்றையும் தம் மாணவர்களுக்கு கற்பித்து அவர்கள் அதிலே முன்னேற்றமும் தேர்ச்சியும் பெற்று வாழ்வை வளப்படுத்திக் கொள்ள உதவினார். இவர் ஒரு சமூக நல பணியாளர். மாணவர்கள், இளைஞர்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டு அவர்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுத்தவர், போராடியவர். எளிமைக்கு இலக்கணம் டொன் போஸ்கோ. ஏழ்மையில் பிறந்தார், வறுமையில் வாழ்ந்தார், கையில் காசில்லாமல் இறந்தார். இவரது எளிமையான வாழ்வு ஏழைகள் மீது கொண்டிருந்த பரிவு ஏழ்மைக்கு சாட்சியாகவும் இறை இயேசுவின் மறு உருவாகவும் திகழ வழிவகுத்தது. இவர் எப்போதும் நல்லெண்ணம் கொண்டவர். தோல்விகளை கண்டு துவண்டு விடாது தடைகளை தாண்டி சவால்களை சமாளித்து நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம் என்று வீறு நடை போட்டவர். இவர் ஒரு உளவியலாளர். இளைஞர்களின் தேவைகளை புரிந்தவர். அவர்களுடைய மனநிலையை அறிந்தவர். இவர் ஒரு சிறந்த நாடக வல்லுனர். மேடை அரங்கம் மற்றும் கலை வழியாக கடவுளின் செய்தியை இளைஞர்களுக்கு வழங்குவதில் கைவன்மை பெற்றவர். நிதி திரட்டுவதிலும் உதவி பெறுவதிலும் கை தேர்ந்தவர். கடனை அடைக்க, கட்டிடம் கட்ட, ஆலயம் எழுப்ப எப்படி உதவி கேட்பது, யாரிடம் கேட்பது, எவ்விதத்தில் அவர்களின் நம்பிக்கையையும் நட்பையும் வெல்வது என்பதில் கவனமுடனும் முன்மதியுடனும் செயல்பட்டவர். டொன் போஸ்கோ என்ற பெயரை உச்சரித்தாலே இளைஞர்களின் தலை நிமிர்ந்து நிற்கும். மனிதத்தின், சமூகத்தின் முகத்தை மாற்றியமைக்கும் சக்தி வாய்ந்தது இப்பெயர். டொன் போஸ்கோவால் தாரை வார்க்கப்பட்ட சலேசிய உள்ளுணர்வு, வாழ்க்கை முறை இன்று அனைத்து நிலைகளிலும் தெளிவாக வெளிச்சம் பெறுகின்றது. கல்வி, உருவாக்கம், மனித மேம்பாடு, நற்செய்தி அறிவிப்பு, மறைபணி, ஊடகத்துறை, விளையாட்டு மற்றும் பல. டொன் போஸ்கோவும் அவரது போதனைகளும் வாழ்க்கையும் அவர் விட்டு சென்ற வழிமுறையும் கொள்கைகளும் கோட்பாடுகளும் இன்றும் என்றும் நம்மை தொட்டு ஆட்கொண்டு மனிதத்தையும் சமூகத்தையும் மாற்றும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை.